பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேகருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். Chikata sastrangam sevo vallavaravla paadi potuvom nam kedagam kavalanaadiyano magivayil vittu thudiganido. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஜெபம் செய்வோம். ஜோதிகளின் பிதாவே, இருளை அகற்றி உலகத்திற்கு ஒளியாக தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மண் உலகிற்கு அனுப்பினவரை உம்மை போற்றுகிறோம். இந்த பரிசுத்தமான ஞாயிறை ஒன்றிப்பின் ஞாயிறாக ஆசரிக்கின்ற நாங்கள் கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் களைந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரே மந்தை என்பதை உணர்ந்து ஒரே மேய்ப்பராகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்திட நல்ல மனப்பக்குவத்தையும் தெய்வீக அருளையும் தாரும். இருளின் வல்லமைகள் எங்களை ஆளுகை செய்யாதபடி விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்காய் சுடர்விட எங்களை இந்த தொழுகையின் வழியாக ஆற்றல் படுத்தும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து அகமகிழ கர்த்தரையே மகிமைப்படுத்த எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 131வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். கீர்த்தனை பாடல் 131. விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் கடும்
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 முடிய. மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இது நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இயேசுவின் மார்பில் சாய்ந்திடு என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. தியான வசனம்
மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு விளக்கானது எண்ணெய், திரி, தீ, விளக்கு தண்டு இவற்றுடன் இணைகிற போது அது இருக்கிற இடம் முழுவதும் பிரகாசிக்கிறது. தென்னிந்திய திருச்சபையினுடைய மோட்டோ அல்லது முத்திரை வாக்கியம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. இந்த ஞாயிறை ஒன்றிப்பின் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, மார்த்தோமா திருச்சபை ஆகியவை ஒன்றிணைந்து சேவை ஆற்றவும் சான்று பகரவும் இணைந்து செயல்படவும் ஏற்படுத்தப்பட்ட கூட்டு மன்றம் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, CCI என்று அழைக்கப்படுகிறது. திருச்சபைகளின் இந்த ஒன்றிப்பை நினைவு கூறும்படி நவம்பர் மாதத்தினுடைய 2வது ஞாயிறை ஒன்றிப்பின் ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். திருச்சபைகளின் இந்த ஒன்றிப்பு நமது தேசத்தில் இன்று வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கிறது. அநேக சுயாதீன சபைகள் தங்களை தனிமைப்படுத்தி மரக்காலுக்குள் தங்களை மூடி வைத்து கொண்டபடியினால் வெளிச்சத்தை இழந்து போயின, அணைந்து போயின. நானும் நீங்களும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக வெளிச்சம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் என்னையும் உங்களையும் அற்புத விளக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த தெய்வ வசனமானது உன்னதமான நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சுட்டி காட்டுகிறது. என்னையும் உங்களையும் பற்றிய தேவ நோக்கம் பெரியது, மகா மேன்மையானது என்பதை இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. நாம் இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் ஒரு தூசு போல தோன்றி மறைந்து போவது தேவனுடைய திட்டம் அல்ல. 4 சுவருக்குள், ஒரு சிறு கிராமத்திற்குள், ஒரு தேசத்திற்குள் வாழ்ந்து மறைந்து போவது நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் அல்ல. நானும் நீங்களும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. எனவே தான் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அற்புத விளக்கு நீங்கள்தான். இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த அற்புத விளக்கை குறித்து வேதம் சொல்லும் முதல் காரியம் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு. மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கை கொளுத்தி ஏற்றி வைக்க ஒருவர் தேவை. ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தவர். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எனவே அவருடைய ஜனங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் என்று நம் வாழ்வில் விளக்கேற்றி வைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றினவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆச்சரியமான பெயர் வெளிச்சம் கொடுப்பவர்கள் என்று மத்தேயு 5:14 சொல்லுகிறது.
நானும் நீங்களும் தேவனால் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள். மத்தேயு 5:15 சொல்லுகிறது, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு நீங்கள். பிசாசு இருளின் அதிபதி. இருளின் கிரியைகளால் உலகம் நிரம்பியிருக்கிறது. இருளின் பிள்ளைகள் பாவத்தை தண்ணீரை போல பருகி வாழ்பவர்கள். அவர்களின் கிரியைகள் மகா பொல்லாதவைகள். வெளியே நன்மையான காரியங்களை செய்வது போல செய்தாலும் உள்ளத்தில் தீமையால் நிறைந்தவர்கள். கொலோசையர் 1:13 சொல்லுகிறது, ஒரு நாளில் நாமும் இருளின் ராஜ்யத்திற்குரியவர்களாகவே இருந்தோம். இருண்டு போன விளக்காய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார். இன்றும் யார் யாருடைய வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கிறதோ, தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய விளக்கை ஏற்றுவார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த சங்கீதம் கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்த போது பாடியதென்று அந்த சங்கீதத்தின் முகவுரையிலே எழுதப்பட்டிருக்கிறது. தீயவர்கள், சத்துருக்கள், நம்முடைய விரோதிகள் நம் விளக்கை அணைத்து போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் மறுபடியும் நம் விளக்கை ஏற்றி வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வீசும். யோபு 18:5 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றி வைப்பாரானால் அதை ஒருவரும் அணைத்து போட முடியாது. நீங்களும் நானும் தேவனால் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து நிற்கும் விளக்கு. எதிர்த்து நிற்கும் விளக்கு. மத்தேயு 5:15, அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கினுடைய முக்கியமானதொரு பண்பு, அது எப்போதும் இருளை எதிர்த்து நிற்கும். இருளானது வீட்டிற்குள் நுழையாதபடி பார்த்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 1:5 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவ ஜனங்களாகிய நாமும் இருளை எதிர்த்து நிற்கும் விளக்காக இருக்க வேண்டும். இருளானது நம்மை பற்றி கொள்ளாதபடி எப்போதும் பிரகாசிக்க வேண்டும். அநேக தேவ ஜனங்கள் அருவருப்பான இச்சையான மரண இருளோடு சேர்ந்து வாழ பழகி கொண்டவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யோபு 24:17. ஆனால் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் மரண இருளோடு சமரசம் செய்து கொள்ளாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். காரிருளோடு அந்தகாரத்தோடு தேவ ஜனங்களாகிய நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அநேகருக்குள் கொழுந்துவிட்டு எரிய வேண்டிய விசுவாசம் அவிசுவாசம் என்னும் இருளால் இன்று மூடப்பட்டிருக்கிறது. அநேகருக்குள் பற்றி எரிய வேண்டிய ஜெப அக்கினி சோம்பலாலும் அசதியாலும் இன்று மூடப்பட்டிருக்கிறது. அநேகருக்குள் ஜொலிக்க வேண்டிய தெய்வ வைராக்கியம் மாம்ச வைராக்கியம் என்னும் இருளால் மூடப்பட்டிருக்கிறது. அநேகருக்குள் பிரகாசிக்க வேண்டிய நற்கிரியைகள் துர்க்கிரியை என்னும் இருளால் மூடப்பட்டிருக்கிறது. நாம் இன்று வெளிச்சம் கொடுக்கும் விளக்காய் இருக்கிறோமா? இருளை எதிர்த்து நிற்கும் விளக்காய் இருக்கிறோமா?
வேதம் சொல்லுகிறது, தேவன் என்னையும் உங்களையும் இருளை எதிர்த்து நிற்கும் விளக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, எளிமையாய் காட்சியளிக்கும் விளக்கு. எளிமையாய் காட்சியளிக்கும் விளக்கு. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவாலயத்தில் ஏற்றி வைக்கப்படும் பொன் குத்து விளக்குகள் உண்டு. வீடுகளிலே ஏற்றி வைக்கப்படும் அகல் விளக்குகளும் உண்டு. இந்த விளக்கு சாதாரண ஒரு விளக்குதான். ஆனால் இந்த விளக்கு தன்னுடைய எளிமையாலும் சாட்சியாலும் வெளிச்சத்தாலும் நற்கிரியைகளாலும் பரலோகத்தின் பிதாவுக்கு மகிமை சேர்க்கும் விளக்கு. ஒரு சிறிய அகல் விளக்கு தன்னை விட பல மடங்கு பெரிய ஒரு அறையை பிரகாசிக்க செய்கிறது. ஆனால் அதை குறித்து அந்த விளக்கு பெருமை பாராட்டுவதில்லை. தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. இந்த விளக்கு தனக்கு எந்த ஒரு மகிமையையும் புகழ்ச்சியையும் தேடாத விளக்கு. தனக்கென்று பெயர் பிரஸ்தாபத்தையும் மதிப்பையும் தேடாத விளக்கு. பரலோகத்தின் தேவனையே உயர்த்தி காண்பிக்கும் விளக்கு. எல்லாரும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு நேராக ஜனங்களை திருப்பும் விளக்கு. ஆனால் இன்று அநேகர் கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க தவறிப்போனார்கள். அநேகர் கிறிஸ்து அற்ற அலங்கார விளக்காய் ஆடம்பர விளக்காய் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துவற்ற கவர்ச்சியான விளக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவனை அறிய வேண்டும். திரித்துவ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நானும் நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிற தேவனுடைய விளக்காக, இந்த உலகத்தின் விளக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 280வது பாடலை பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி. கீர்த்தனை பாடல் 280. நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. விசுவாச கேடகத்தை பிடி நீ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. விசுவாச கேடகத்தை பிடி நீ. வஞ்சனையாகவே பெய்யது துண்டனை, வன்னிக்கனை தோடு தேகின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. விசுவாச கேடகத்தை பிடி நீ. பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும்
சாபத்தை ஜெயிக்க திறமை அளிக்கவும் சாவேவும் குரங்கே பாதாளமேவும் ஜெயமெங்கே என்று நீ கூவி களிக்கவும் தேவனுகந்துனை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம் கிஞ்சிதமின் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ பண்டையரந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தார் பேரு நல்ல தொண்டு நாவே முதல் நான வைதிகரை தொகுத்து வேறு பிண்டுரைக்கு மருகும் தீயானை ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும் பாரிது மாஜயம் சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ கூட்டமுடனே பரிசை பிடித்திட செயல் மாபேதம் அதின் தோற்றமும் முடிவும் இயேசு பரன் செயல் துணையவர் பாதம் ஏற்றரவணைக்கவே பணிவாக இறந்து மாண்டாடியவர் மூலமாகவே ஆற்றல் செய்தர வாழி பரிசுத்த ஆவி உதவியை மேவி அடைந்து நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் நடுவில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிற மேலான தயவு நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கை இருண்டு போய் காணப்படுகிறதோ, தேவரீர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மறுபடியுமாக பிரகாசிக்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், வியாதி என்கிற இருள் அநேகருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் தாமே எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர், கர்த்தர் எங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அந்த தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கட்டியெழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் உயிர்ப்பித்தீரே. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட தெய்வீக அனுபவத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருவருப்பான காரியங்களை வெறுத்து தள்ள, அவிசுவாசத்திற்கு விலகி விசுவாச வாழ்க்கையிலே பெருக, தெய்வ வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட
ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியானவரால் கர்த்தர் ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த குடும்பங்களை இருள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த இருளின் வல்லமைகளை, இருளின் அதிகாரத்தை கர்த்தர் நீரே மாற்றி போடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்ப பிரச்சனைகள், சமாதான குறைவுகள், சண்டை சச்சரவுகள், ஐக்கியமற்ற நிலைமைகள் எல்லாவற்றையும் குடும்பங்களிலிருந்து கர்த்தர் மாற்றி அன்பும் உறவும் ஐக்கியமும் பெருகத்தக்கதாய் தெய்வீக வெளிச்சம் ஒவ்வொரு இல்லத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து மரித்து போனால் நல்லது என்று சொல்லி யாரெல்லாம் துக்கமுகமாய் காணப்படுகிறார்களோ, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தின் இருளையும் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் பேராக பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள், மரணத்தினுடைய கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வரட்டும். நீரே தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து தம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிய காலத்தை சம்பூர்ணமாக்கி சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் தாரும். படிக்க வேண்டிய பருவத்தில் வீணாய் தங்களுடைய நேரங்களை செலவழித்து வீணான பொழுதுபோக்குகளிலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதபடிக்கு கருத்தாய் பாடங்களிலே கவனம் செலுத்தி முன்னேற்றத்தையும் மேன்மைகளையும் காண நல்ல லட்சியத்தோடு முன்னோக்கி செல்ல ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி நீரே உயர்த்தி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலைகளை செய்கிறவர்கள், தொழில் காரியங்களை செய்கிறவர்கள், வியாபாரங்களை செய்கிறவர்கள், விவசாயத்தை கவனிக்கக்கூடியவர்கள், வீட்டினுடைய காரியங்களை கவனித்து குடும்பத்தின் நன்மைகளை தேடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் பணி செய்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கையின் பிரயாசங்கள், உழைப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க வர்த்திக்க பெருக பண்ண ஜெபிக்கின்றோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அது நிமித்தமாக ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு தங்களை அர்ப்பணித்து மிஷினரிகளாய் புறப்பட்டு சென்றிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியத்தை செய்யத்தக்கதாய் அநேகரை சபையின் நடுவிலிருந்து கர்த்தர் இன்னும் அதிகமாய் எழுப்பியருட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆத்தும தாகத்தோடு உலகம் முழுவதிலும் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஏற்கனுடைய பேரழிவுகள், தீமைகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. தேசங்களுக்கு இடையிலே அன்பும் உறவும் சமாதானம் நிலவ, யுத்தங்கள் ஓய்ந்து பலவிதமான உள்நாட்டு பிரச்சனைகள் தீர்ந்து ஒவ்வொரு நாடுகளிலும் தேவன் தருகிற சமாதானம் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Cool.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.